Hello everyone. இன்னைக்கு லெசன்ல present perfect tense எங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த have and has யூசேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். So present perfect tenseல has and have தான் யூஸ் பண்ணுவோம். So எங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், எப்பலாம் யூஸ் பண்றோம் அப்படினு பார்க்கலாம். இந்த present perfect tenseல பேர் தான் present perfect tense. ஆனா present tenseக்கும் present perfect tenseக்கும் பெருசா ஒண்ணும் சம்பந்தம் இல்ல. நிகழ்காலத்துல நடக்கிற எந்த விஷயத்தை பத்தியுமே நம்ம present perfect tenseல பேச மாட்டோம். present perfect tense அப்படிங்கிறது முக்கியமா recent past, அதாவது இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுவோம். இல்ல ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், அத பத்தின ஒரு knowledge நமக்கு இருக்கு, அது ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இத நான் செஞ்சிருக்கிறேன், இது எனக்கு தெரியும்னு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு உண்டான அந்த ஒரு அனுபவத்தை சொல்ற மாதிரி சொல்றதுக்கும் present perfect tense யூஸ் பண்றோம். So இப்போ எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். present perfect tenseக்கு sentence structure எப்படி இருக்கும் அப்படினா first வந்து subject போடுவோம். So அதுல வந்து he, she, it, I, we, you, they அந்த மாதிரி எதுனாலும் இருக்கும். அதுக்கு அப்புறம் has plus past participle of the verb இல்லனா have plus past participle of the verb வரும். So past participle of the verb அப்படிங்கிறது verb 3 அப்படிங்கிறது தான் நம்ம past participle of the verb அப்படினு சொல்றோம். he, she, itக்கு வந்து has போட்டு verb 3 யூஸ் பண்றோம். I, we, you, theyக்கு have போட்டு verb 3 யூஸ் பண்றோம். So இதுதான் present perfect tense உடைய sentence structure. இப்போ example sentences பார்க்கலாம். I have finished my homework. இது வந்து இப்போதான் நான் முடிச்சிருக்கிறேன், என் ஹோம்வொர்க்கை இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ தான் நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I have finished my homework. நான் என் ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். Recent pastல இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. Next one, we have visited the museum before. இது வந்து நமக்கு உண்டான ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே இந்த மியூசியத்தை நான் பார்த்திருக்கிறேன், போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இங்க present perfect tense யூஸ் பண்ணியிருக்கிறோம். We have visited the museum before. இதுக்கு முன்னாடியே நான் அந்த மியூசியம் பார்த்திருக்கிறேன். Next one, I have seen that movie 3 times. இந்த படத்தை நான் 3 வாட்டி பார்த்திருக்கிறேன். இதுவும் நமக்கு வந்து ஏற்கனவே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு வந்து அனுபவம் இருக்கு, இந்த படம் பார்த்திருக்கிறேன் ஏற்கனவே. So I have seen that movie 3 times. இப்போ அதே இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழில் வந்து நான் செய்திருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன், போய் இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவோம். இருக்கிறேன் வரும்ல, ஒரு வேர்ப் கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் இங்கிலீஷில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். The team has won the cup. டீம் இந்த கப்பை வின் பண்ணி இருக்கிறாங்க. I have visited many countries. நான் நிறைய நாடுகளை பார்த்திருக்கிறேன். They have renovated their house. அவர்கள் அவர்களுடைய வீட்டை புதுப்பித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம பார்த்தோன்னா செய்து இருக்கிறோம், புதுப்பித்து இருக்கிறோம், போயிருக்கிறேன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ தமிழில் நம்ம இதை சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிற மாதிரி இருக்கும். Next one, she has written a novel. அவள் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாள். They have adopted a pet. அவர்கள் ஒரு வளர்ப்பு பிராணியை தத்தெடுத்திருக்கிறார்கள். Next one, they have just returned from their vacation. அவங்க இப்போதான் அவங்களுடைய விடுமுறை பயணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு கிராமரும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ இந்த மாதிரி கிராமர் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.